அந்த கடவுளையே நம்ப அந்த ஊண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதுதானுங்க நாத்திகம். மேட்ரு ஓவர் சாப்டர் ஓவரா. அது மாதிரி அந்த பூசாரிட்டு கேக்குறாரு, ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களா சிலை, அது என்னங்க வெங்கலங்களா இல்ல பித்தளைங்களா அப்படி, ஆனா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு. பாருங்க, அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு, நீங்க என்ன போய் திட்டுறீங்களே. அது ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை, அவ்வளவுதான். அதனால இங்க அதை முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும். இப்ப அதை வச்சுதானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வித்தையை தமிழ்நாட்டுக்குள்ள காட்ட முடியாது. ஏனுங்க உங்க வீட்டு கல்யாணத்து வீட்டுல மாத்திரம் அப்படி சாஸ்திர சம்பிரதாயங்களை இது பண்ணி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அப்புறம் ஏனுங்க மத்தவங்க கழுத்துல இருக்கிற தாலியா இருக்கிறீங்க. ஆத்திகம்னா இந்து முறைப்படி கல்யாணம் பண்றது ஆத்திகம்ங்க. நாத்திகம் அப்படின்னா முதல்ல உங்க மருமக கழுத்துல இருக்கிற தாலி, உங்க ஒய்ஃப் கழுத்துல இருக்கிற தாலியெல்லாம் அறுத்துருங்க, அதாங்க நாத்திகம்ங்க. நாத்திகம் பேசுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்ப அவங்களோட பொண்ணு இப்ப டிஎம்கேல சேர்ந்துருக்காங்க. அதனால இந்த கிறகம் பிடிச்சவன் என்னத்தை வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி தள்ளுறாரு. சத்யராஜால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? அட்லீஸ்ட் கொங்குக்காரவங்களுக்கு கூட அவரால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வேஸ்ட் பீஸு. இப்போ தன்னோட பொண்ணுக்காக பொறுப்புக்காக பொண்ணு திமுகல சேர்ந்திருக்காங்க, அதுக்காக அவர் இது மாதிரி ஆத்திகம் நாத்திகம்லாம் பேசுறாரு. அது இல்லாம பெண் உரிமை பத்தி பேசுறாங்க. எங்க பெண்களுக்கு உரிமை இருக்கு? ஒரு 8 வயசு குழந்தைய கூட இப்ப சமீபத்துல ரேப் பண்ணியிருக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் இது பண்ணிட்டு. அப்புறம் என்ன பெண் உரிமை? பெண் உரிமை இருந்துச்சு. எப்படின்னா தான் வளர்த்த பொண்ணை கட்டிக்கிற அளவுக்கு பெரியாருக்கு பெண் உரிமை இருந்துச்சு. அதனால அது பெரியாருக்கு தான் பெண் உரிமையை தவிர பெண்களுக்கு இல்லை. வாட்ச்மேன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையனை நம்ம இந்த அரசாங்கமானது காவல்துறை, அது காவல்துறையா அல்லது ஏவல் துறையான்னு தெரியல, ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அந்த பையனை அவ்வளோ சித்திரவதை பண்ணி மிளகா பொடியெல்லாம் இது பண்ணி அந்த பையனை காதுல எல்லாம் ரத்தம் உறைஞ்சிருக்கிற அளவுக்கு 44 இடங்கள்ல காய இருக்கிற அளவுக்கு அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் இந்த திரைப்பிரபலங்கள் ஒருத்தன் கூட வாயை திறக்கல. இந்த சூர்யாவா இருக்கட்டும், இல்ல தம்பி அமீரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால அப்புறம் இந்த திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒருத்தர் கூட வாய் திறக்கல. ஆனா சூர்யா என்ன பண்றாரு, அங்க இருந்து பொக்கே அனுப்புறாரு. இங்க ஒரு நடிகர் நல்லா நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே அனுப்புறாரு. யாரை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதே சூர்யா அந்த படம் ஒண்ணு நடிச்சிருந்தாருல, ஜெய்பீம் நடிச்சிருந்தாரு. அப்ப அந்த ஜெய்பீம்ல நடிச்ச படத்துக்கு அந்த ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா இதே சேம் தான், இதே பிரச்சனை தான். அப்ப மட்டும் சமூக நீதி புரட்சி போராட்டம் அப்படின்லாம் சொன்னவர் இன்னைக்கு அந்த பையனை அடிச்சு கொண்டதுக்கு ஒரு வார்த்தை கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கல. இந்த லட்சணத்துல, அதாவது வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்க இந்த திரைப்பிரபலங்கள். அதுல சத்யராஜும் ஒருத்தர், அதே மாதிரி சூர்யா, அவங்க தம்பி கார்த்திக், இவன் டைரக்டர் அமீர், கௌதமன் ஒருத்தர், அதுக்கப்புறம் தம்பி சித்தார்த்லாம் வாய் கிளிய அவருக்கு வாய் இங்க இருந்து வண்ணாரப்பேட்டை வரைக்கும் கிளியும், அந்த அளவுக்கு அவரு வாய் கிளிய பேசுறாரு. இப்ப சித்தார்த் எங்க போனாரு? சித்தார்த்த தமிழ்நாட்டுல இருக்காரா இல்ல வேற எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டாரா? நாட்டுக்கு மத்ததெல்லாம் கேட்டா புரட்சி சமூக போராளின்னு வந்துருவானுங்க. ஆனா ஊனா இப்ப நம்ம ஊர்ல, அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு பையனை அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை எடுத்து பேசுறதுக்கு இங்க ஆள் இல்லை. ஆனா கேட்டீங்கன்னா சொல்ல எல்லாம் அமெரிக்காவை பார், ஆப்பிரிக்காவை பார், காஷ்மீரை பார், ரஷ்யாவை பார், ஊப்பியை பார், மாப்பியை பாருன்னு காப்பியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவானுங்க. அவ்வளவுதான். நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் சோறு இல்லாம கிடக்குறான், நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தனை அடிச்சு கொன்னுட்டாங்க, நம்ம ஏரியால வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துட்டாங்க. அதுக்கெல்லாம் அப்ப சர்மிளா எங்க போச்சு? அதுக்கெல்லாம் உடனே அவங்க இங்க உள்ளூர் பிரச்சனை, உள்ளூர்லலாம் ஒண்ணுமே பாக்குறது இல்லை. 8 வயசு பிள்ளைய ரேப் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது. அதை கேளுங்கன்னா இவளுங்க இங்க இருந்து எடுப்பிடி மாதிரி சொம்ப தூக்கிட்டு அங்க போயிடுறது. ஆனா பொய்யான தகவலை பேசுறது, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க எல்லாம் அதாவது அவங்கள காசு கொடுக்குறாங்க, காசுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போறாங்க. அது மாதிரி வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய நபர் இந்த ஷர்மிளா. சரிங்களா? அந்த ஷர்மிளா, சுந்தரவல்லி, இந்த மாதிரி ஒரு அரைக்குறைங்க ஒரு 5-6 இருக்கு. அதுங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சும்மா வாய்க்கு வந்தது. அதுங்களுக்கு ஒரு சாதாரண அறிவாது, பேசிக் நாலேஜாவது இருக்கானே தெரியல. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் ரூபாய். ஏன்னா அவன் தியாகி, ஏன்னா அவனாலதானே வருமானம் வருது. அதனால அவன் சாராயம் குடிச்சிட்டா அவன் நம்மளுக்காக செத்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு விபத்துல, அது யாரும் ஒரு விபத்து நடந்துருச்சு, அந்த விபத்துல இறந்த குழந்தைங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும். எந்த விதத்துல என்ன நியாயம்னு தெரியல. அப்போ அரசாங்கம் சாராயம் குடிக்கிறத ஊக்குவிக்கிறாங்களா? அப்ப நீ சாராயம் குடிச்சு செத்தேன்னா உன் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய், உன் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இந்த நாய் குடிச்சுட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டேது, அட்லீஸ்ட் குடிச்சிட்டு செத்து போனாங்க, கள்ளசாராயம் குடிச்சு செத்தா கூட 10 லட்சம் ரூபாய் வரும்ல.
அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களாவது வாழல. இது என்னன்னா பெண்களுக்கு தான்ப்பா மிகப்பெரிய கஷ்டம். ஜாதியோட பேரை எடுத்துட்டீங்க, தெருவில் இருக்கிற பேரை எடுத்துட்டீங்க, அப்புறம் நீங்க எங்க கேட்குறீங்க? ஜாதி சர்டிஃபிகேட் தானே கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? தெருவில் இருக்கிற ஜாதியை எடுத்தா மட்டும் பத்தாது. ஜாதி சர்டிஃபிகேட்ல இருக்கிற ஜாதியை எடுத்துட்டு எல்லாரும் இந்தியன்னு கொடுத்துருங்க, ஒரே வேலையா முடிஞ்சிடும். எல்லாருக்கும் ஒரே கல்வி கிடைக்கும், ஒரே சமமான கிடைக்கும், ஒரே சமமான வளர்ச்சியா இருக்கும்ல. ஏன் நீங்க ஜாதி பிரிவினை பிரிச்சு வச்சு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கணக்கெடுக்க விடாம இருக்காங்க. எனக்கு எவனாலும் இந்த ஒன்றிய அரசாங்கம்னு சொன்னான்னு வையன், அப்படி அவனை என்ன பண்ணணும்னு அவ்வளவு வெறி வரும். ஏன்னா அப்புறம் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சேன், ஏன் இவனுங்க எல்லாம் ஒன்றிய அரசுன்னு சொல்றானுங்க அப்படின்னு பார்த்தா, இவனுங்க எல்லாம் மத்திய அரசாங்கத்தை ஒண்டி பொழைக்கிறானுங்க, அதனால அது ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. அப்போ அதை ஏத்துக்கிறேன். அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நம்ம குன்றிய அரசுன்னு பேர் வைக்கலாமா? ஏன்னா உன்னோட மனசு குன்றி போச்சு, உன்னோட மனசு சுருங்கி போச்சு. அப்போ அது மத்திய அரசாங்கமானது ஒன்றிய அரசுன்னு நீ சொன்னேன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தை நாங்க ஏன் குன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாது? வேங்கை வயல்ல மலத்தை கலந்த பிரச்சனையை இன்னைக்கு வரைக்கும் நீ கண்டுபிடிக்கல. கேட்டா நாங்க மக்களுக்கான ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, பெரியாரே அதுக்கு சாட்சி, திராவிட மாடல் ஆட்சி, திருட்டுத்தனம் எல்லாம் சாட்சின்னு சொல்றீங்க. வேங்கை வயல்ல மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? அங்க நீங்க ஜாதியை ஒழிச்சிங்களா? ஒழிக்கலையா? ஏன் தலித் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அங்க மலம் கலந்த தண்ணியை குடிச்சிருக்கிறான். அது யாரு பண்ணினாலும், எந்த சமுதாயத்தை பண்ணினாலும் காவல்துறையால கண்டுபிடிக்க முடியாதா? முடியும் தானே? அப்புறம் ஏன் கண்டுபிடிக்கல?